கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் முள்ளரிங்காடு பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு கார் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, கேரளா மாநிலம் மூணாறு பகுதியில கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பலத்த கனமழை பெய்து வருகிறது. குறிப்பா பார்த்தோன்னா இடுக்கி அருகே உள்ள நேரியமங்கலம், அடிமாலி மற்றும் முள்ளியங்காடு இந்த பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால நீர்நிலையின் நீர் மட்டம் திடீரென உயர்வதும் தாழ்வதுமா இருந்து வருகிறது. இந்த சூழல்ல முள்ளியங்காடு லூர்து மாதா உள்ள தேவாலயத்தை பாதிரியார் அந்த முள்ளியங்காடு பகுதியில் உள்ள ஓடையை காரில் கடக்க முயன்றார். அவர் ஆரம்பத்தில் கார் உள்ள வரும்போது ஓடையில் நீர் குறைவாக வந்த நிலையில நேரம் செல்ல செல்ல ஓடையில் திடீரென பெரிய அளவு வெள்ளம் வந்தது. இதில் கார் மாட்டிக்கொண்டு ஓடையோடு கார் அடித்து செல்லப்பட்டது. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக, அதாவது ஓடையில ஒரு கார் போறதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து ஓடைக்குள் இறங்கி அந்த காரில் உள்ளே பார்த்தபோது உள்ள பாதிரியார் உயிருக்கு போராடிய நிலை இருந்தார். அவரை அங்கிருந்து மீட்டு பின்னர் அவர் அரசு மருத்துவமனை அனுமதித்தினார். பின்னர் பார்த்தோன்னா அங்கு உள்ள ஜீப்பின் மூலமாக கயிறு கட்டி அந்த அழைத்து செல்லப்பட்ட காரை இழுத்து கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தற்போது மருத்துவமனையில் பாதிரியார் சிகிச்சை பெற்று வருகிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.